Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இதில் என்ன ஸ்பெஷலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷவாயு தாக்கி ஃபஸ்ட்டு லெகமெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க சார். அதை தவிர்க்கிறதுக்காகவே ஃபஸ்ட்டு இதை வந்து ரெடி பண்ணிக்காங்க சார். இது வந்து உள்ளே போனோடனே வந்து அலாரம் நம்ம கொடுத்துரும் சார். அதை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணி ஈஸியாக நமக்கு உயிர் சேதம் ஏற்படாமல் இந்த நமக்கு வேலை பார்த்துக்கலாம் சார். இல்லை மக்கள் போகிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எந்த ஒரு வேலை செஞ்சதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை, நீட்டாக இருக்குது. ஸோ யாரும் முகம் சுளிக்கவோ ஈவன் நாங்கள் வந்து அதை தொடணுன்ற அவசியம் கூட இல்லை. ஸோ ரொம்ப வந்து முக்கியமான ஒரு ஹைஜீனிக்காக நம்ம மிஷின் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ சேஃப்டி, இப்போ பழைய மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அலாரம் சவுண்டு, கேஸ் இந்த சவுண்ட்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம டோர் ஓப்பன் பண்ணுவோன்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போடுவோம். ஸோ கேஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி இது அதான் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கொளுத்தி போடுவோம், தெரியும் கேஸ் எந்த அளவுக்கு இருக்குது. அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி பண்ண முடியாது. ஸோ இங்கே நம்ம எதுவுமே வேண்டாம். SS பஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபினவ் சந்திரசேகர். ஹியூமன் ஸ்கேவெஞ்சிங், அதாவது மலைக்கூலியில் இறங்கி மனிதர்களே அதை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை க்ளீன் பண்ணும்போது நிறைய பாதிப்புகள் வந்திருக்கு, நிறைய பேர் இறந்திருக்காங்க விஷவாயு தாக்கி. கவர்மெண்ட் அதை என்னதான் பேன் பண்ணாலுமே சில இடங்களில் இன்னுமே அது நடந்து தான் இருந்திருக்கு. இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வராதா அப்படின்னு நம்மள பல பேர் யோசிச்சிருப்போம். ஆனால் அதுக்கான ஒரு தீர்வா இப்போ ஒரு விஷயம் வந்திருக்கு, ரோபோட்டிக் ஸ்கேவெஞ்சிங். அந்த ரோபோட்டிக் ஸ்கேவெஞ்சிங்கான மெஷின் இப்போ ட்ரையலுக்கு வந்திருக்கு. அது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது, அது எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்கும் அப்படின்றத அதை ஒர்க் பண்ணுறவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போகலாம். நம்ம ஹியூமன் ஸ்கேவெஞ்சிங்னால வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கான ஆல்டர்னேட்டிவாக வந்து இப்போ ரோபோட்டிக் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு ரோபோட்டிக் ஸ்கேவெஞ்சிங் தான் பேரா இல்லை வேறு ஏதாவது பேர் இருக்குங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்து கேமராவோட நமக்கு வந்து ஹேண்டோட ஒரு ரோபோட் வந்திருக்கு சார். ஓகே. பக்கெட் ப்ளஸ் பக்கெட்டோட வந்திருக்கு சார். இது வந்து பார்த்திங்கன்னா 13 மீட்டர் வரை உள்ளே போய் நமக்கு வந்து உள்ளே இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 90 வரை ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி நமக்கு வந்து உள்ளே இருக்கிற அனைத்து டஸ்ட்டுமே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் சார். இதில் என்ன ஸ்பெஷலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷவாயு தாக்கி ஃபஸ்ட்டு லெகமெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க சார். அதை தவிர்க்கிறதுக்காகவே ஃபஸ்ட்டு இதை வந்து ரெடி பண்ணிக்காங்க சார். இது வந்து உள்ளே போனோடனே வந்து அலாரம் நம்ம கொடுத்துரும் சார். அதை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணி ஈஸியாக நமக்கு உயிர் சேதம் ஏற்படாமல் இந்த நமக்கு வேலை பார்த்துக்கலாம் சார். ஓகே. ஸோ இது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹியூமன் ஸ்கேவெஞ்சிங்னால நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை தாண்டி இந்த மிஷினில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்? இந்த வண்டியில் வந்து இறக்குறப்போ டோர் ஓப்பன் பண்ணி இந்த மிஷின் இறக்குறப்போ பக்கெட் இறக்குறப்போ நமக்கு உள்ள கேஸ் இருந்ததுன்னா, அதாவது நம்ம உடம்பை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கேஸ் இருந்ததுன்னா பீப் சவுண்டு வர ஆரம்பிச்சோம். ஓகே. ஸோ அப்போவே நம்ம வந்து எச்சரிக்கையாக நம்ம செயல்படலாம். ஸோ அந்த சேஃப்டி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஒன்று. செகண்ட் திங், இந்த பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 கேமரா செட் பண்ணியிருக்காங்க. கீழே 3, மேலே 1, 4. ஓகே. ஸோ அது மூலியமாக நம்ம மேலே இருக்க மானிட்டரில் எந்த இடத்துல சில்ட்டு இருக்குது, எந்த இடத்துல தண்ணி இருக்குது, எங்கே கல் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம கேதர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி பர்பஸ் நல்ல இது கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் இன்னமும் ஒரு எஃபிஷியண்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ நம்ம எடுக்கும் போதும் சரி, இல்லை வந்துட்டு உள்ளே இறங்கி நிறைய வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லான ஒரு இது இருந்திருக்கு. பட் ப்ராப்பராக க்ளீனிங் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்துட்டு ஒரு மெஷின் வச்சு பண்ணும்போது அதோட எஃபிஷியன்சி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எஃபிஷியன்சி அது வந்து 100% இருக்கும். ஏன்னா ஒரு மேன் இறங்கி பண்ணுறப்போ. பட் வந்து இப்போது நம்ம சட்டமே போட்டிருக்காங்க மேன் இறங்கி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதனால் மிஷின்ஸ் பண்ணுறப்போ ஒரு 99% ஒரு 1% வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காவாயின்னு சொல்லுவாங்க. அந்த காவாயில் இருக்க மண் வந்து இந்த பக்கெட் போய் உட்காராது. ஸோ அது மட்டும் ஒரு 0.1% மட்டும் நம்மளால் அந்த மண் எடுக்க முடியாது. மற்றபடி எல்லா இடத்துலையும் மண் எடுத்துடலாம். இன்னும் சொல்ல போனால் இப்போ இதில் ஆர்ம்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு மீட்டர் வரைக்கும் அது ஒரு நீளம். ஸோ அது வந்து 180 டிகிரிக்கு வந்து ரொட்டேஷன் ஆகும். ஸோ எங்கே மண் இருந்தாலும் இப்போ நம்ம மேனுவலாக எப்படி மண் வர்றோமோ அந்த மாதிரி மேனுவலாக மண் வரைக்கலாம். இப்போ வந்துட்டு இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், சிட்டி ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த இதை எடுத்து வெளியே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக லேட்டாக தான் அதை எடுத்துகிட்டு போவாங்க. பட் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் அது இது எப்படி பண்ணுது? இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பக்கெட் வந்து 16 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்ம எடுக்க முடியும். ஓகே. சரிங்களா? இந்த 16 லிட்டர்ஸ் எடுத்த அப்புறம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறப்போ பார்த்துக்கலாம். அந்த பக்கெட் அந்த இடத்துல இருக்குது. அதில் வந்து 32 லிட்டர்ஸ் வரைக்கும் அது வந்து பிடிக்கும், கொள்ளளவு இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுவோன்னா ஆஃப்டர் தட் அது நிறைஞ்ச உடனே அந்த லாஸ்ட் அந்த பக்கெட்டில் வந்து ரீஸ்டோர் பண்ணுறோம். ஓகே. அது வந்து பார்த்திங்கன்னா 350 லிட்டர்ஸ் வரைக்கும் வந்து அது கொள்ளளவு இருக்குது. ஓகே. ஸோ உடனே நம்ம அங்கே போட்டுருவோம். ஸோ இதனால் என்னென்னா இந்த ஒரு பேட் ஸ்மெல் வர்றதோ இல்லை மக்கள் போகிறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எந்த ஒரு வேலை செஞ்சதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை, நீட்டாக இருக்குது. ஸோ யாரும் முகம் சுளிக்கவோ
ஈவன் நாங்கள் வந்து அதை தொடணுன்ற அவசியம் கூட இல்லை. ஸோ ரொம்ப வந்து கிளீனஸுக்கான முக்கியமான ஒரு ஹைஜீனிக்காக நம்ம மிஷின் இருக்கும். கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து இந்த மிஷின் வந்துட்டு இப்போ சிட்டி ஃபுல்லாக வந்துட்டு எவ்வளோ வந்திருக்கு, இதுக்கப்புறமும் வந்துட்டு ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். ஓகே, இப்போ மட்டும் ஒரு 6 டிப்போவில் வந்து ஓடிட்டு இருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது. ஸோ இன்னும் 6 டிப்போவில் ஓடுது. how many places-ங்க? குளத்தூர், அண்ணா நகர், ஆஃப்டர் தட் ஈக்காட்டு தாங்கல், இப்போ நம்ம டிப்போவில் ஓடுது. இது இல்லாமல் இன்னொரு 2 இடத்துல கோயம்பேடு போயிட்டு இருக்கு. ஓகே, நம்ம போயிட்டு இருக்கு. மொத்தமாக ஒரு 5-6 இடங்கள் 6 இடத்துல போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து ஃபர்தராக வந்து கொண்டு வர்றதுக்கு பிளான் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென் ரோபோட்டிக்ஸ் அப்படின்றதுனால சிஸ்டம் நாலேஜ் கம்பல்சரி மஸ்ட். சரிங்களா? அது இல்லாமல் இப்போ எங்களுடைய ஏஇ மிஸ்டர் பிலால் சார், தென் டெப்டி ஏரியா இன்ஜினியர் நவராஜ் சார், தென் ஏரியா இன்ஜினியர் மிஸ்டர் விஜய், அவங்க எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க தான் வந்து எங்களுக்கு ட்ரைனிங்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபுல் சப்போர்ட்டில் நாங்கள் ட்ரைனிங் இது பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதுக்கு முன்னாடி சிஸ்டம் நாலேஜ் இல்லாதவங்களுக்கும் இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? 1 மந்த்தில் கற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சிஸ்டம் நாலேஜ் அட்லீஸ்ட் கொஞ்சமாக தெரியணும். அதாவது சிஸ்டம் நாலேஜ் தெரியலனாலும் நம்ம சொல்லி கொடுத்ததை கேப்சர் பண்ணக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்டாவது இருக்கணும். இருந்தவங்க இதை ஆப்ரேட் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து இந்த பர்டிகுலர் மிஷின் வந்து உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்திருக்க மிஷின். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மெஷினால் வந்துட்டு ஏதாவது ஃப்ளாஸ் இருந்ததா? அதனால இது வந்திருக்கா, இல்லை எதனால இப்போ இந்த மிஷின் வந்திருக்கு? இல்லை, அதுதான் நான் சொன்னலவா, அதாவது சேஃப்டி. இப்போ பழைய மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அலாரம் சவுண்டு, கேஸ் இந்த சவுண்ட்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம டோர் ஓப்பன் பண்ணுவோன்னா என்ன பண்ணுவோம்னா ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போடுவோம். ஸோ கேஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி இது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கொளுத்தி போடுவோம், தெரியும் கேஸ் எந்த அளவுக்கு இருக்குது. அப்படியே நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. சரிங்களா? ரெண்டாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மண் இருக்கா அப்படின்னு பார்த்தா இறங்கக்கூடாதுன்றதுனால ஒரு கொம்பை வச்சு நம்ம அந்த சைடில் இருக்க மண்ணெல்லாம் வந்து எடுப்போம். அப்போ என்ன ஆகுனா நம்ம மேலெல்லாம் படும், அந்த ஹைஜீனிக் இருக்காது. ஸோ இங்கே நம்ம எதுவுமே வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்ம்ஸ் வந்து 180 டிகிரி ரொட்டேஷன் ஆகி எல்லா மண்ணையும் எடுத்துரும். நம்ம எல்லாமே வந்து மானிட்டரில் பார்த்துடலாம். ஸோ எங்கே மண் இருக்குது, எங்கே தண்ணி இருக்குது, இருக்கா இல்லையா, இது எல்லாமே இதில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் மிஷின் வந்ததுக்கப்புறமா உங்களுடைய லைக் இப்போ சேலரி அப்படிங்கும்போது வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இது ஆப்ரேட் பண்ணுறங்காட்டி இன்னும் நீங்கள் டெவலப் ஆகிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய வருமானமும் கொஞ்சம் சேலரி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது நல்ல விஷயமா பார்க்குறீங்க. கவர்மெண்ட் நல்ல இனிஷியேட்டிவ் பார்க்குறீங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சார் நம்ம ரோபோட் ஆன் பண்ண போகிறோம். ரன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா வியூ உள்ள நமக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ மிஷின் நம்ம உள்ளே இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து எல்லா மானிட்டர்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா பட்டனும் ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜென்ரேட் ஆன் பண்ணோன்னா இங்கே ஸ்க்ரீன் வந்துடும். நம்ம ஆன் பண்ணியாச்சு ஸ்க்ரீனை. ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கண்ட்ரோல், இங்கே 4 கேமராவும் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டிகோட் ரோபோட் உள்ளே போய் நமக்கு என்ன செய்யுதுங்கிற காட்டுறதுக்கான டிஸ்பிளே இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம மிஷின் வந்து உள்ளே போய் இப்போ தண்ணி வாட்டர் ஃபுல்லாக இருக்கும், சில அடப்புலாம் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி உள்ளே போய் பார்க்குறதுங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. கேமரா சில நேரம் ஒர்க் ஆகாது. அதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க கேமராவில். அந்த மிஷின் வந்து உள்ளே போய் வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு வந்து இங்கே நமக்கு காட்டும். அந்த மிஷின் நம்ம அமுக்கிற பட்டன் வந்து என்ன பொருளை எடுக்குதுங்கிறதையும் நம்ம இங்கே இருந்து பார்த்துக்கலாம். உள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்குது, சென்டர் இருக்குங்கிறதையும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இதில் வந்து மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷவாயு தாக்குறதுலேருந்து நமக்கு அலாரம் கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு மிஷின் அலாரம். அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆப்ரேட் பண்ணுறதுல வந்து எவ்வளோ ஸ்கேனிங்கில் இருக்குது, எவ்வளோ விஷவாயு இருக்குங்கிறத நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா நமக்கு ஒரு 4 ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஹைட்ரேஷன் இப்படி வந்து நம்ம காட்டிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து சேஃப்டியாக வந்து நம்ம மாஸ்க்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கூட நம்ம அந்த இடத்துல நம்ம வேலை செய்யலாம் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மானிட்டரில் எல்லாமே வந்துருச்சு, அடுத்த ஆப்ஷன் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா மிஷினும் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம் உள்ளே போய். இப்போ உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு பட்டனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள மிஷின் எப்படி இருக்குது, எவ்வளோ சென்டர் இருக்குங்கிறத காட்டிடும். மிஷின் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்குதுங்கிறத காட்டிடும். அதுக்கப்புறமா இது வந்து பக்கெட் ரொட்டேட்டர் இருக்குது ஹேண்டுக்கு. இந்த பட்டனே நமக்கு யூஸ் ஆகலைன்னா கூட நமக்கு வந்து டச் ஸ்க்ரீன் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே வந்து மிஷின்ஸ் வந்து ரோப் கண்ட்ரோல் உள்ளது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 13 டிகிரியில் உள்ளே போகிறதுக்கான ரோப் கண்ட்ரோலும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராலி கொண்டு போகிறதுக்கான ட்ராவலும் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டான பொருள் ஏதாவது உள்ளே மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏர் ஹை ப்ரெஷர் வச்சு தான் நம்ம வெளியே எடுக்க முடியும். அதுக்கான ரொட்டேட்டர் தான் வந்து நமக்கு இந்த ஹேண்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் பண்ண முடியாது, ரொட்டேட் பண்ண முடியாது. ரொம்ப சில நேரங்களில் மாட்டிக்கிட்டால் கூட நம்ம வந்து 4 வீல்ஸை வச்சு நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். அதுக்கான உத்தியோகம் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒன்று இல்லைன்னா கூட நம்ம இன்னொன்று வச்சு நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம் மிஷினில். அதுக்கு தான் இந்த ஏர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மிஷினை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம்.
Rapid, India's finest audio wearable brand, starting at 999.